பரிகாத்தா நேஷனலின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் அமர் சம்சூரி முக்தார் தனது நியமனம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் என்ற பிம்பத்தின் மூலம் பச்சை அலை பற்றிய கருத்துக்களை மறு வடிவமைப்பதாகும் என்ற கருத்தை நிராகரித்துள்ளார். சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதில் தனது கவனம் இருக்கும் என்று அவர் கூறினார். மலேசியாவை ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதுதான் நோக்கம் என்று செர்டாங்கில் ஒரு நிகழ்வில் அவர் தெரிவித்துள்ளார். 2018 மற்றும் 2022க்கு இடையிலான தேர்தல்களில் பாஸ் பெற்ற வெற்றிகளை விவரிக்க பச்சை அலை என்ற சொல் பிரபலமானது குறிப்பிடத்தக்கது. திரங்கானு மந்திரி விசாரண பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் சம்சூரி வெளிப்புற விவரிப்புகள் எதிர்க்கட்சி கூட்டணியின் திசையை வரையறுக்க கூடாது என்று கூறினார். இப்போது மிக முக்கியமானது பரிகாத்தான் நேஷனலை வலுப்படுத்துவதும் சபா மற்றும் சரவா உட்பட தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதும் ஆகும் என்று அவர் தெரிவித்தார். பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பிப்ரவரி 22ஆம் தேதி சம்சூரி பரிகாத்தா நேஷனல் தலைவராக நியமிக்கப்பட்டார். சம்சூரியை அமைதியான மற்றும் முடிவுகளை மையமாக கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் தலைவர் என்று வர்ணித்துள்ள பாஸ் கட்சியின் யூத் பிரிவு பிரதமர் பதவிக்கு பாஸ் கட்சியின் வேட்பாளராக அவர் இருக்க வேண்டும் என்று நேற்று முன்மொழிந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். படிவம் 6 கல்வி திட்டம் இனி போஸ்ட் செகண்டரி கல்வியாக வகைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது ப்ரீ யூனிவர்சிட்டி ஃபவுண்டேஷன் மற்றும் மெட்ரிகுலேஷன் திட்டங்களுடன் இணையானதாக கருதப்படும் என்று தெரிவித்தார். படிவம் 6 மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் என்ற நிலையை விட உயர்கல்வி நிலைக்கு உட்பட்ட மாணவர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இதற்காக அனைத்து போஸ்ட் செகண்டரி கல்வி திட்டங்களும் உயர்கல்வி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்படும் வகையில் கொள்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கல்வி அமைச்சும் உயர்கல்வி அமைச்சும் இணைந்து நடத்திய நோன்பு திறப்பு நிகழ்வில் மாணவர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். படிவம் 6 திட்டம் பிற ப்ரீ யூனிவர்சிட்டி பாதைகளுடன் ஒப்பிடும் போது புறக்கணிக்கப்பட்டதாக எழுந்த கவலைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் இந்த ஆண்டிலிருந்து படிவம் 6 மற்றும் மெட்ரிகுலேஷன் உள்ளிட்ட ப்ரீ யூனிவர்சிட்டி கல்வி முறைகள் முழுமையாக உயர்கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் என்றும் இதன் மூலம் மாணவர்கள் அதிகாரப்பூர்வமாக உயர்கல்வி மாணவர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடும் தனது நோக்கத்தை பற்றிய பிகேஆரின் விளக்கம் கோரும் கடிதத்திற்கு பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு தனது அரசியல் திட்டங்களை தீர்மானிப்பதில் தமக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக ரவிசி தெரிவித்துள்ளார். சின்சியூ டெய்லிக்கு தாம் அளித்த நேர்காணலில் கூறிய கருத்துகள் மலாய் மொழியில் நல்ல புலமை கொண்ட எவருக்கும் எளிதில் புரியும் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலில் பிகேஆர் வேட்பாளராக தாம் நிற்பேன் என நினைக்கவில்லை என்றும் இருப்பினும் பண்டான் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் எவ்வாறு போட்டியிடுவேன் என்பது ரகசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது பதில் கடிதத்தில் 16வது பொதுத் தேர்தலுக்காக நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை தாம் பிகேஆர் உறுப்பினராகவும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்வேன் என்றும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு இடைக்காலத்தில் கட்சி மாறுவதற்கு உட்பட்ட விதிகளால் கட்டுப்படுத்தப்பட மாட்டேன் என்றும் எனவே அரசியல் திட்டங்களை தீர்மானிக்கும் உரிமை தமக்கு உள்ளது என்றும் ரவிசி குறிப்பிட்டுள்ளார். தனது கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குழப்பமான விளக்கங்கள் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 7 வயது சிறுமி உயிரிழந்ததுடன் அவரது தாய் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிலோமீட்டர் 73 கோத்தாபாரு குவாமுசாங் சாலையில் பாகி பகுதியில் உள்ள கம்போங் செனிஸ் சந்திப்புக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்தது. காலை 10:10 மணி அளவில் கொலக்ராய் மாவட்ட காவல் தலைமையக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததாக கொலக்ராய் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன் மஸ்லான் மொமட் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் 59 வயது ஆண் ஒருவர் ஓட்டிய புரோடுவா பெசா கார் பாசிர்புத்தேவிலிருந்து தபாங் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் கம்போங் செனிஸ் பகுதியில் இருந்து பிரதான சாலைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 37 வயது தாய் மற்றும் அவரது மகள் திடீரென பிரதான பாதையில் நுழைந்ததாக நம்பப்படுகிறது. முக்கிய பாதையில் வந்த வாகனத்திற்கு வழிவிடாமல் திடீரென நுழைந்ததால் மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் தாய் மற்றும் மகள் இருவரும் கடுமையாக காயமடைந்து ஹாஸ்பிட்டல் சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு சிறுமி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவரது உடற்கூறு பரிசோதனைக்காக தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டது. தாய் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேற்று அதிகாலை கம்போங் புலாவ் துரியான் துங்கால் பகுதியில் உள்ள வீட்டிற்குள் நுழைந்த ராஜநாகத்தால் ஒரு பாலர் பள்ளி ஆசிரியர் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 மீட்டர் நீளமுள்ள பாம்பு பலகையின் கீழ் சுருண்டபடி இருந்ததை தாம் கவனித்த போதுதான் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது என்று 55 வயதான பாதிக்கப்பட்ட கமிசா அபு தெரிவித்துள்ளார். நோன்பு உணவை குடும்பத்துடன் உணவு மேசையில் உட்கார்ந்து முடித்திருந்த நிலையில் பாம்பு அங்கேயே அமைதியாக இருந்ததால் யாருக்கும் தெரியாமல் போனது. ரமலான் மாதத்தில் எங்கள் குடும்பத்தை இறைவன் சோதித்தார் போல என் கால் அதற்கு மிக அருகில் இருந்தது. அதன் வாலில் நான் மிதித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பது இறைவனுக்கே தெரியும் என்று அவர் கூறினார். அன்று வழக்கம் போல் கீழே பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென கீழே பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது. உடனே பாம்பை பார்த்ததும் நடுங்கி கணவரை கூப்பிட்டதாக அவர் தெரிவித்தார். பின்னர் அவரது கணவர் அது ராஜநாகம் என்பதை உறுதி செய்து கிராம வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு குழு தலைவரையும் அலோர்காஜா சிவில் பாதுகாப்பு படையினரையும் தொடர்பு கொண்டார். கடந்த 15 ஆண்டுகளில் முதன் முறையாக விஷப்பாம்பு வீட்டிற்குள் நுழைந்ததாகவும் அருகில் உள்ள புதர்களில் இருந்து அது வந்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார். சிவில் பாதுகாப்பு படையினர் விரைந்து வந்து பாம்பை பாதுகாப்பாக பிடித்துச் சென்றதை அடுத்து குடும்பத்தினர் நிம்மதி அடைந்தனர். மலேசியாவின் இசைத்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் இசை முரசு இளவரசுவின் 50 ஆண்டு கால இசை பயணத்தை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட இசை விருந்து இன்று சுபாங்ஜெயா ஆடிட்டோரியம் தான்ஸ்ரீ ஜெஃப்ரி சே அரங்கில் மாலை 6:30 மணி தொடங்கி இரவு 10:30 மணி வரை நடைபெறவிருக்கிறது. இலவசமாக நடைபெறும் இந்த நிகழ்வில் இளவரசு இசையமைத்த பாடல்கள் ஒலியேறுகின்றன. உள்ளூர் மற்றும் வெளியூர் பாடகர்கள் பாடல்களை பாடுவதோடு மலேசியாவின் சிறந்த கலைஞர்கள் மற்றும் தமிழக கலைஞர்களும் நேரடி இசை மூலம் மகிழ்விக்கவிருக்கின்றனர். தமிழகத்தின் புகழ்பெற்ற கலைஞர் கலைமாமணி டி.எல். மகாராஜன், மின்சார கண்ணா புகழ் பாலகாட் ஸ்ரீராம் உட்பட பலரும் வருகை தந்துள்ளனர். இசை முரசு இளவரசு கடந்த 50 ஆண்டுகளில் 800க்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைத்து உருவாக்கியுள்ளார். அந்த சாதனைக்கு மணி மகுடம் சூட்ட மலேசிய மண்ணின் மைந்தனை கௌரவிக்க இந்த இலவச இசை விருந்துக்கு மக்கள் வருகை தந்து மகிழுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இலவசமாக நடைபெறும் இந்த நிகழ்வு சரியாக மாலை 6 மணிக்கு தேநீர் விருந்துபசரிப்புடன் தொடங்கும். 6:30 மணிக்கு மின் திரையில் சில படைப்புகள் இடம்பெறும். 7 மணிக்கு நிகழ்ச்சி தமிழ் வாழ்த்துடன் தொடங்கும். எனவே பொதுமக்கள் பிரமுகர்கள் அனைவரும் சரியாக 6:50 மணிக்கு அரங்கத்துக்குள் வந்து அமர்ந்து விடும்படி ஏற்பாட்டாளர்கள் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இசை முரசு ஒலிக்க காத்திருக்கிறது உங்களின் செவிகளுக்காக. வாருங்கள், இளவரசுவின் இசை ராஜாங்கத்தில் நாமும் பங்கேற்போம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.